சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகாவில் நாங்கள் ஒரு ட்ராவல் கம்பெனி மூலியமாக குரூப் ட்ரிப்பு போனோம், நானும் என் டாட்டரும். அதோட ஸ்டார்டிங் வீடியோ லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோ தெரியும். ப்ளேலிஸ்ட்டில் போய் ட்ராவல் போட்டிங்கன்னா நம்மளோட ட்ராவல் சீரிஸ் எல்லாமே தெரியும். கர்நாடகாவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு முருடீஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போயிருக்கோம். முருடீஸ்வரர் பீச்சு, முருடீஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போயிருக்கோம். இந்த குரூப் கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. ஆக்சுவலாக அவங்க போட்ட ஐட்டினரி வேறு, ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போனது வந்து வேறு. அரபிக்கடல் நடுவில் இந்த பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாரு முருடீஸ்வரர். இந்த சிலை வந்து இந்த பீச்சுக்கே இந்த சிலை தான் ஃபேமஸ். நாங்கள் போன டைம் மான்சூன்றதுனால பீச்சில் இறங்கக்கூடாதுன்ட்டாங்க. சுற்றிலையும் கடலுக்கு நடுவில் சிவபெருமான் அழகாக காட்சி தராரு. இந்த சிவபெருமான் வந்து உள்ளே வந்து விக்கிரகம் மாதிரி இருக்காங்க. இது வந்து கோபுரத்துலேருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த சிலை இருக்குது. நைட் எஃபெக்ட்டு சூப்பராக இருந்துச்சு. முருடீஸ்வரர் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு இது கோதர்ஷன் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கோகர்ணா போயிட்டோம். அன்றைக்கி நைட்டே நாங்கள் கோகர்ணா போய் ரீச் ஆகிட்டோம். முருடீஸ்வரரை முடிச்சுட்டு கோதர்ஷனில் போய் நைட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்து பார்த்தா இந்த மான்சூன் கர்நாடகா பியூட்டிஃபுல் வியூவாக இருந்துச்சு. இந்த ஹோம் ஸ்டே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஃபாரினர்ஸ் தங்குற மாதிரி கிச்சன் செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. நான் ஏசி ரூம்ஸ் பார்த்திங்கன்னா 1500 தான். நீங்கள் 3-4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் சூப்பராக தங்கிக்கலாம். வெளியில் ஒரு வராண்டா இருக்குது, நம்ம உட்காந்துக்கிறதுக்கு பக்கத்தில் கிச்சன் இருக்குது. கோகர்ணாவோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோட வளமை தான். இங்கேருந்து எதிர்க்க பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்டேக்கு எதிர்க்க இந்த பக்கம் வந்து நான் காமிக்கிற பக்கம் பீச்சு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வயல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நிலமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பீச்சாகவும் இருக்குது, மலைகளும் இருக்குது. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்ட்டு எங்களுக்கு ட்ரிப்பில் 9 o'clock தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முதல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா கோயிலில் செம்ம கூட்டம். இந்த கோயில் தான் இந்த இதிலே ஃபேமஸான கோயில், மகாபலீஸ்வரர்னு சொன்னாங்க. கோகர்ணா பீச் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஆனால் செம்ம கூட்டம்ன்றதுனால என்னோடய டாட்டர் வந்து உள்ளேயே வரமாட்டேன், கூட்டத்தில் நான் உள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மழை வேறு இருந்துச்சு. உள்ளே போனால் சாமியை பார்த்துட்டு வரதுக்கு 3 hours ஆகும், பெரிய க்யூவாக இருக்குன்னு வேறு சொல்லி வெளியில் வரவங்கெல்லாம் பயமுறுத்திட்டாங்க. நிறைய தமிழ்காரங்களும் இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கன்னடா தெரிஞ்சதுனால அங்கே வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஷாப்பிங் என்ஜாய் பண்ணோம். மற்றவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம இந்த பால்கோவா வந்து 100 rupees சொன்னாங்க, 100 grams. இதில் வந்து நாட்டு சக்கரை பால்கோவாவாக பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு 100 grams வாங்கணும். 100 grams ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஜாஸ்தியாக இல்லை. ஆனால் இது வந்து ஸ்கேமுன்னு தெரியுது. அந்த பக்கம் போனால் இன்னும் கம்மியாக விற்றாங்க. ரோட் சைடில் இந்த ஷாப் போட்டு விற்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக விற்றாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த ஷாப் இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இதை பார்சல் வாங்கிட்டு அடுத்தது அப்படியே வீதி உள்ளே போகும்போது இது மாதிரி டேட்டூ ஷாப் பார்த்தோம். டேட்டூ போடணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து டெம்ப்ரரி டேட்டூ இருந்தால் நல்லாயிருக்கும், பர்மனெண்ட் வேண்டாம். பர்மனெண்ட் இருந்தால் அந்த மார்க்ஸ் கையில் தெரியும். அதுக்கப்புறமா ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ட்ரெக்கிங் பண்ணும்போது டேட்டூ போட்டால் இம்யூன் பவர்லாம் போயிருக்கும். அந்த மாதிரி ஏதோ மலை ஏறுறதுக்கு ப்ராப்ளம்ன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டூ ஷாப்பில் டெம்ப்ரரி டேட்டூ போட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகாபலேஸ்வர் பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது. இந்த பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டே இருந்தோம். இங்கே மான்சூன் டைம்ன்றதுனால இந்த பீச்சில் கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் மே மாதம் சண்டேன்றதுனால செம்ம கூட்டமாக இருந்ததுனால போலீஸ் வந்து அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, விசில் ஊட்டிகிட்டே இருந்தாங்க. போகாதீங்க கிட்டே போகாதீங்கன்னு. அப்போ கூட குளிக்கிறவங்களாம் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்மேஷன் ஆகிடுச்சு இந்த பீச்சில், மழை வந்ததோட எஃபெக்ட்டு. இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த கோகர்ணாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ளேஸு. ஐடி வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரினா லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஹோம் ஸ்டேஸில் ஸ்டே பண்ணிவிட்டு டெய்லியும் நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு டெய்லி ஒரு பிளேஸ் 2-wheeler அங்கே ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு பெஸ்ட்டு சீசனுன்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் மான்சூன் தான். செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் சூப்பரான சீசன் அப்படின்னாங்க. தயவுசெய்து மான்சூனில் கர்நாடகாவுக்கு போயிடாதீங்க. ரொம்ப மான்சூனில் நிறைய ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எங்களுது. ஆக்சுவலாக விபூதி ஃபால்ஸு, யானா கேவ்ஸு, அப்சரகோனா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இந்த ஓம் பீச் ஒன்று தான் பார்த்தோம் அன்றைக்கி. ஓம் பீச்சை பார்த்துட்டு ஓம் பீச் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, இக்கோ ஃப்ரெண்ட்லி பீச்சு. ஒரு இடத்துல கூட குப்பையே இல்லை. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பீச் வந்து பீச் எஃபெக்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும்னு நினச்ச மாதிரி அந்த ஹோம் பீச் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துச்சு. போகிற வழியிலலாம் கடை போட்டிருந்தாங்க நம்மளுக்கு அந்த லேடிஸ் ஐட்டமான மணி அதெல்லாம். அப்புறம் அங்கங்கே ஹேர் ஸ்டைல் வேறு, ஹேர் ப்ரீடிங்கோ அது என்னமோ அந்த டெக்னிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பீச் ஃபைனலி ரீச் ஆகிட்டு இந்த பீச்சை பார்த்தா எஃபெக்டே சூப்பராக இருந்துச்சு.
அதுவும் மான்சூன் டைமில் பீச்சில் செம காற்றடிக்குது. இந்த இடத்துல அங்கங்கே அவங்க எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாங்க. இந்த அக்கா ஆக்சுவலாக இவங்க வந்து குஜராத்திக்காரங்களாம். நீங்கள் தமிழா எந்த ஊர் சொல்லுங்கள், அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நான் பேசுகிறேன், எனக்கு வியாபாரம் தான் முக்கியம்னாங்க. இவங்கக்கிட்ட கடைசியாக ஒரு வழியாக என்னை ப்ரேஸ்லெட் வாங்க வச்சுட்டாங்க. அப்படி இப்படி பேசி நான் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த ட்ராவல்லுன்னு போனாலே நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் பீச்சில் கொஞ்சம் நேரம் போயாச்சு. இதுக்கு மேலே இந்த பாறைக்கு மேலே ட்ரெக் பண்ணி கொஞ்சம் ஹைக் பண்ணி போய் அங்கேருந்து பீச் வியூவை கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் பீச்சில் வந்து இது பண்ணோம். ரெயின் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொடை அப்புறம் இந்த ஓம் பீச்சுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த கோயிலே மகாபலேஸ்வரர் கோயிலே லஞ்சு சாப்பிட்டுட்டு தான். இது எங்க இது ராக் வந்து அதுவா? அதுதான் ட்ரெக் ஏரியான்றீங்க, ட்ரெக் பண்ண முடியாது. அந்த ஓம் பீச்சுக்கு வந்தோம். ஓம் பீச் வந்துட்டு அப்புறமா அங்கே வழியில் இன்னொரு இடத்துல ஒரு ஸ்நாக்ஸுக்கு நிறுத்தினாங்க. அங்கே ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்னோடய டாட்டருக்கு வந்து கால் அடிபட்டுடுச்சு. அப்போ வந்து கூட வந்த ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி எங்களை வண்டியில் ஏற்றுனாங்க. நாங்கள் ஒரு வழியாக அந்த ரிசார்ட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த ரிசார்ட்டில் நைட் சூப்பரான டின்னர் இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் 2வது டைம் லஞ்சு சாப்பிட்டோம் ஒரு 4 o'clock. அதனால் எங்களுக்கு பசிக்கல. இருந்தாலும் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெயின் டான்ஸ் வந்து பாப்பாவுக்கு கால் அடிபட்டதுனால நான் வந்து ரெயின் டான்ஸை இது பண்ணல. ஏன்னா அவள் ஆடாமல் நம்ம மட்டும் ஆடினா நல்லா இருக்காதுன்ட்டு. ஸோ மற்றவங்களெல்லாம் ஆடுறதெல்லாம் வேடிக்கையை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஒரு ஓரமாக இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்லேயே நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க ஆடுறத பார்க்குறது இன்னும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் வேலையில் இருக்கவங்க எல்லா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸுமே இந்த ரெயின் டான்ஸ் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேம்ப் ஃபயர் செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க 2 இடத்துல. மழை தூரல் இருக்கிறதுனால நிறைய நேரம் எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு கால் அடிபட்டதில். உடனடியாக அந்த ரெசார்ட்டில் இருக்கவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் கூட்டு போய் கட்டு போட வச்சாங்க. இதுதான் அந்த ரிசார்ட்டு. இந்த ரிசார்ட்டுக்கு உண்மையானவே நான் நன்றி சொல்கிறேன். நைட்டாக எனக்கு கார் அமுச்சு டிரைவர் அமுச்சு கூட கூட்டு போய் பாப்பாவை இது பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டே 3ல் வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்க கிடையாது. இது இல்லாமல் பாப்பாவுக்கு கால் அடிபட்டு கட்டுப்பட்டுருக்கிறதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்தால் போதும் அப்படின்ட்டு நாங்கள் பத்திரமா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து டென்ட்டு ஸ்டே. நாங்கள் தங்கியிருந்த டென்ட் இந்த மாதிரி தான் நானும் பாப்பாவும் தங்கியிருந்தோம். ஆக்சுவலாக 2 நாளைக்கு அவளை காலை ஊனக்கூடாதுன்னு இருந்தாலும் நான் தூக்கி அந்த மாதிரி தான் இது பண்ணோன்னு நாங்கள் அதனால் அப்படியே வச்சுட்டோம். இந்த டென்ட் ஸ்டேயில் ஆக்சுவலாக வந்து 3 பேர் தங்கலாம், நாங்கள் 2 பேர் தங்கினோம். இந்த டென்ட் ஸ்டேலேருந்து இங்கே இப்படியே உட்கார வச்சுட்டு நாங்கள் ஒரு டே ஃபுல்லாக ஹாஃப் டே கிட்டத்தட்ட இங்கேயே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கேருந்து ஸ்விம்மிங் பூல் வியூவை பார்த்தோம். ஸ்விம்மிங் பூலில் குளித்தவங்க எல்லாமே பார்த்தோம். நாங்கள் மான்சூனுன்றதுனால ஆல்ரெடி நாங்கள் அந்த காந்தலூர் போனதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ஆகிடுச்சு எனக்கும் பாப்பாக்கும். அதனால் நான் வந்து இந்த டைம் வந்து தண்ணியிலே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு விதமான அனுபவத்தை தருது. இந்த பயணம் வந்து நான் எப்பவுமே தனியாக போவேன், குரூப்பில் போவேன். இந்த டைம் பாப்பா வந்தவங்க ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸை தந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவுமே ஒரு வாழ்க்கை படம் தான். அப்படின்னு நம்மளை சுற்றி எத்தனை நல்லவங்க இருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரிவர் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து காலையில் வந்து crocodile தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து காலி ரிவர். இது வந்து கோவாலேருந்து வர ராஃப்டிங். இந்த ரிவர் தான் என்ன வாட்டர் ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி தான் ரிவர் ராஃப்டிங் போகும்னுவாங்க. ஆக்சுவலாக ரிவர் ராஃப்டிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வாட்டர் ஜிப்லைன் இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு பேக்கேஜ். இது பார்த்திங்கன்னா நான் வே2 கேம்பிங்னு ஒரு கம்பெனி ஹைதராபாத் கம்பெனியில் தான் போயிருந்தோம். அதில் வந்து 5300 டிக்கெட் இல்லாமல் ட்ரெயின் டிக்கெட்ஸ் இல்லாமல் ஒரு ஹெட்டுக்கு வாங்கினாங்க. சுத்தமாக எனக்கு வந்து டோட்டலி வேஸ்ட்டுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து இந்த ஒரு இடம் தான் அதுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க இது பண்ணதில் இதுவும் அந்த கோதர்ஷனும் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சே தவிர மற்றதெல்லாம் சுமாராக தான் இருந்துச்சு. யானா கேவ்ஸ் போக முடியல, அடுத்தது விபூதி ஃபால்ஸ் போக முடியல, அப்சரகொண்டா வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டு போனேன். நாங்கள் எதுவுமே கூப்பிட்டு போகல. மான்சூன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் மான்சூன் வந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த ரெசார்ட்டோட டோட்டல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வெளியில் இருக்க crocodile என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்கே கேம்ஸ் இதெல்லாம் நான் மட்டும்தான் வந்தேன். பாப்பா வந்து எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நடுவில் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ரெசார்ட்டை சுற்றி வர்றது, ஸ்விம்மிங் பூலை பார்க்கறது, அதுக்கப்புறம் ரெசார்ட்டுக்குலேருந்து அந்த ரிவரை பார்க்குறது, இப்படியே தான் என்னுடைய காலை பொழுது போச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் லஞ்ச் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இந்த தம்பி தான் வந்து பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு இது பண்ணார். பாப்பாவை வந்து பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கட்டு போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் இவர் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ இது கடமைப்பட்டிருக்கேன் இந்த டைமில். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கால் டாக்ஸி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ரெசார்ட்டில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பெய்டு கால் டாக்னா காசு கொடுத்து
நாங்கள் தார்வாடுன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென். பை.